மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மேசம் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு நேரத்துல அடுத்து என்ன ஒரு முடிவை எடுக்கலாம், எந்த முடிவை எடுத்தா உங்களுக்கும் சரி, உங்களுடைய வேலைக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் அந்த ஒரு முடிவானது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட எண்ணங்கள் தொடர்ந்து இந்த மேசம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய மனதளவுல ஓடிக்கொண்டே இருக்கும். அடுத்து என்ன முடிவை எடுக்கணும், அடுத்து எதை செய்யணும் அப்படிங்கிறது தெரியாம நீங்க ரொம்ப நாட்களாக அதை நினைத்து திணறிக் கொண்டே இருப்பீங்க. இந்த ஒரு நேரத்துல சுக்கிரன் வேற உங்களுடைய மேசத்துல அமர்ந்திருக்கிறார். இதனால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும், எப்படிப்பட்ட நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமைக்கும் பார்க்க போகிறோம். மேச லக்னத்திற்கு சுக்கிரன் 2ஆம் மற்றும் 7ஆம் வீட்டின் அதிபதியாக அமர்ந்திருக்கிறார். மேசம் அசையும் ராசி என்பதனால் 2 இடங்களும் மாரக ஸ்தானங்களாக இருப்பதனால் சுக்கிரன் மிக மோசமான தோஷமாக இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய ராசியில் மாறப்போகிறார். 7வது வீடு கேந்திரமாக இருப்பதனால் கேந்திராதிபதி பத்திய தோஷமும் பொருந்தக்கூடிய ஒரு நேரமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். 2 வீடுகளும் முக்கியமான வீடுகளாக கருதப்படும். 2வது வீடு குடும்பம், நிதி, கல்வி, பேச்சு மற்றும் பேச்சாற்றல், வலது கண், உணவு நிலை ஆகியவற்றை இந்த ஒரு நேரத்தில் குறிக்கின்றது. 7வது வீடு வாழ்க்கை துணை, வீரியம், வணிகம் மற்றும் பொதுவாக கூட்டாளர்களை குறிக்கக்கூடிய ஒரு வீடாகவும் 7ஆம் வீடு உங்களுடைய வாழ்க்கையில் அமைந்திருக்கிறது. எனவே இந்த ஒரு நேரத்துல இவை அனைத்தும் உங்களை பலப்படுத்தப்பட வேண்டும். இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு அதிக அளவுல நன்மைகளும் நடக்கும். சுக்கிரன் உங்களுக்கு கெட்டவனுக்கு கெட்டுவிட்டால் அவனுக்கு ராஜயோகமும் உண்டாக்கக்கூடிய நேரமும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும். ஆனால் உங்களுக்கு சுக்கிரன் இந்த ஒரு நேரத்துல அப்படியே அமர்ந்திருந்தால் மட்டுமே நன்மைகளானது நடக்கும். அமராமல் விலகி சென்று விட்டார் என்றால் நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில கெடுதல் நடந்து கொண்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். மேசம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் சில வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகளோ நீங்களோ வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்ல வேண்டும். அதற்காண்டி நீங்க எத்தனையோ நாட்கள் போராடி கொண்டிருந்திருப்பீங்க. ஆனா இதுக்கப்புறமோ இல்லைன்னா இன்னைக்கோ இன்னை வருகின்ற நாட்களிலோ வெளிநாடு பயணம் கண்டிப்பாக நீங்கள் நினைத்த மாதிரி வெளிநாடு பயணம் செல்வதற்கான வாய்ப்பு கட்டாயம் உங்களை தேடி வரும். இதனால் நீங்களும் சரி, உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் அதிகளவு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக மேசம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரமானது அமையும். நண்பர்கள், உறவினர்கள் அனைவருமே இந்த ஒரு நாள்ல உங்களை மதிக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் அமையும். நீங்கள் செய்கின்ற சின்ன சின்ன உதவிகளாக இருக்கட்டும், நீங்க பேசுகின்ற பேச்சிலும் உங்களுடைய பொறுமைக்கும் அவ்வளவு மதிப்பு கொடுப்பாங்களாம். நீங்க எந்த ஒரு முடிவையும் இந்த ஒரு நேரத்துல தெளிவாக எடுப்பீர்கள். இதனால் உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் உங்கள் மீது அவ்வளவு மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் இருக்கும். மேசம் ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களோ மாணவிகளோ இந்த ஒரு நேரத்துல காதலில் சிக்கிக்கொள்ளாம நீங்க இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுடைய வயசு கோளாறு காரணமாகவும் நீங்கள் இந்த ஒரு நேரத்துல காதல் வலையில சிக்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். பெற்றோர்கள் அனைவரும் உங்களுடைய குழந்தைகளை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். காதல் வலையில சிக்கி கொண்டார்கள் என்றால் அது மிக பெரிய அளவிற்கு சில பிரச்சனைகளை மேசம் ராசி பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை இந்த ஒரு நேரத்தில் ஏற்படுத்திவிடும். எனவே காதல் வலையில் சிக்குவது அப்படிங்கிறத நீங்கள் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு பிடித்த பொருட்கள், கலை பொருட்கள், பிடித்த வாகனங்கள், பிடித்த இடங்கள், வீடுகள் என அனைத்தையுமே வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் அடிக்கிறது. இதனால் இதனை நினைத்து நீங்கள் பிற்காலத்தில் மிகவும் மகிழ்ச்சி அடைவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நாளாகவும் மேசம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நேரமானது கட்டாயம் விளங்கும். இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வீட்டை நீங்கள் அலங்கரிக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் இருக்கும். மற்ற நாட்களை விட இந்த ஒரு நேரத்துல இந்த ஒரு நாட்களில் உங்களுடைய வீட்டை எவ்வளவு அலங்கோலமா இருந்தாலும் சரி, அதை நீங்க அலங்கரித்து அவ்வளவு நல்ல ஒரு கண்களால பார்க்கக்கூடிய ஒரு வீடாக உங்களுடைய வீட்டை இந்த ஒரு நேரத்துல நீங்க
வடிவமைச்சு அவ்வளவு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். திடீர் பயணங்கள் இந்த ஒரு நாளில் நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அது வெளிநாட்டு பயணங்களாக இருக்கலாம், அல்லது உள்நாட்டு பயணங்களாக இருக்கலாம். உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட பயணங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இந்த ஒரு நேரத்தில், இந்த ஒரு நாளில் கட்டாயமாக திடீர்னு ஏதாவது பயணங்கள் செல்ல வேண்டிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு நேரத்துல நவீன வாகனம் நீங்க யாராவது வாங்கணும்னு நினைச்சு கொண்டு இருந்தீர்கள் என்றால் கட்டாயம் அதற்கான ஒரு வழிவகைகள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கிடைக்கும். இதனால் நீங்கள் நினைத்தது போல் நினைத்த வாகனங்களை இந்த ஒரு நாளில் உங்களால் வாங்க முடியும். மேசம் ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு நேரத்துல பழைய இனிமையான சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். அது அனைத்துமே இந்த ஒரு நாள்ல உங்களுடைய நினைவுக்கு வரும். ஆனா அந்த ஒரு பழைய நினைவுகள் எதற்கு இந்த ஒரு நாளில் உங்களுக்கு தோன்றுகிறது என்று தெரியாது. பழைய நினைவுகள் உங்களை அதுவும் இனிமைப்படுத்தக்கூடிய நினைவுகள் இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய கண்களுக்கு உங்களுக்குள்ள வந்து தோன்றிட்டு போகும். இதனால உங்களுடைய பழைய நண்பர்களோ பழைய உறவினர்களிடமோ நீங்க பொன் போட்டு பேசுவீங்க. இதனால் உங்களுடைய மனது மிக பெரிய அளவுல சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இத்தனை நாட்கள் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்திருக்கும். ஆனா இனி வருகின்ற காலகட்டங்களில் உங்களுக்கு ஆரோக்கியம், உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஆரோக்கியம் பலம் பெறக்கூடிய ஒரு நாளாக இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் உங்களுடைய ஆரோக்கியம் நல்ல பேணி பாதுகாக்க வேண்டிய ஒரு நாட்களாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். அக்கம் பக்கம் உள்ளவர்களின் ஆதரவு பெருகக்கூடிய ஒரு நேரமாக மேசம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். அக்கம் பக்கத்தினர் நீங்க எவ்வளவோ பேரை பகைத்து வைத்திருந்திருப்பீங்க. எப்பொழுதும் உண்மையா இருக்கணும் அப்படின்னு நீங்க மற்றவங்களையும் சரி, அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் எப்பொழுதுமே நீங்க அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இதனால அக்கம் பக்கத்துல இருப்பவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் சின்ன சின்ன தகராறுகள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனா இந்த ஒரு காலகட்டத்துல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வரும்போது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க வந்து உங்களுடைய பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்த்து வைப்பார்கள். தீர்த்து வைப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது அனைத்திற்கும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க இறுதி வரைக்கு இருந்து அந்த ஒரு பிரச்சனைகளை தீர்த்து முடித்து விட்டு தான் செல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல உறவுகள் உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருப்பவர்கள் மூலம் உங்களுக்கு கட்டாயம் இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும். இதனால் நீங்கள் பெரிய அளவுல நன்மைகள் அடையக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முடிவானது உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். அதே போல் வருமானம் குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்க தொடங்கும். இத்தனை நாட்கள் நீங்க எவ்வளவோ பணத்தை சேமித்து வச்சிருந்திருப்பீங்க. அதை சேமித்து வீட்டில் வச்சிருந்தா மட்டும் போதாது, அதை ஏதாவது ஒண்ணுல இன்வெஸ்ட் பண்ணணும், முதலீடு பண்ணணும். அப்படி பண்ணினா மட்டும்தான் இந்த ஒரு பணத்தை நம்மளால அதிகரிக்க முடியும். இல்லைன்னா அந்த ஒரு பணமானது அப்படியே தான் இருக்கும். இதனால எந்த ஒரு பயனுமே நமக்கு இல்லாம போயிடும். அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க அந்த ஒரு வருமானத்தை எப்படி பெருக்கணும் அப்படிங்கிறதுக்கான எண்ணங்களை நீங்க இந்த ஒரு நாள்ல யோசிப்பீங்க. இதனால் நீங்க பெரிய அளவுல உங்களுடைய வருமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய கனிவான பேச்சுக்கள் உங்களுடைய மதிப்பை அதிகரிக்க தூண்டும். மற்றவங்ககிட்ட என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, உங்க மேல தப்பே இருந்தாலும் அந்த ஒரு பிரச்சனையை நீங்க எப்படி கனிவா பேசி முடிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய மதிப்பு மற்றவங்க வந்து அதிகப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல கிடைக்கும். இதனால் நீங்க பெரிய அளவுல நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. உணவு சார்ந்த விஷயங்களில் இந்த ஒரு நேரத்துல நீங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும். அது எதற்காண்டி ஆர்வம் ஏற்படும்னு தெரியாது. உங்களுடைய சின்ன வயசுல உங்களுக்கு பிடித்த உணவுகள் ஏதாவது சாப்பிடணும் அப்படிங்கக்கூடிய ஆர்வங்கள் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு ஏற்பட தூண்டும். பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். அதனால் அவங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மைகள் தான் ஏற்படும். சில பிடிக்காத உறவுகள் இருந்தது என்றால் அதை எப்படியாவது அதிலிருந்து நீங்கள் விலகி விட்டு வருவது தான் உங்களுக்கு மிகவும் நல்லது. அதே உறவை உங்களால விலகவும் முடியாமல் அப்படியே வைத்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு மிக பெரிய அளவுல பிரச்சனைகளை ஏற்படுத்த தூண்டும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி நீங்கள் இந்த ஒரு நேரத்துல மகிழக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பார்வை தொடர்பான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, மேசம் ராசிக்காரர்களுக்கு அந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முடிவானது இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களை தேடி வரும். இந்த ஒரு நாளானது ஆக மொத்தத்தில் நலம் நிறைந்த ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் ஏற்படும். மேசம் ராசியில அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா விஷயங்களும்